பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். நாம் எல்லோரும் கூடியிருப்பது தெய்வ சித்தம். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் மறைந்திருக்க அந்த ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் இந்த கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்ப்பார்? கீழ்ப்படியில் தான் ஒண்ணுதான் எதிர்பார்ப்பார், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்? பலிய விரும்புறாரா, இல்ல காணிக்கை விரும்புறாரா, இல்ல தசம்பாக விரும்புறாரா? ஒன்றுமே அல்ல. கீழ்ப்படிதல் மட்டும் தான் ஆண்டவர் விரும்புறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிற காரியம் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த கீழ்ப்படியாமனாலதான் பாவம் மனுஷருக்குள்ள பிரவேசித்தது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமினாலே பாவம் மனுஷருக்குள்ள பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமினாலே அநேகரான நாம் பாவிகளாக்கப்பட்டோம். ஆனா அதே போல இன்னொரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் எல்லோரும் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19. ரோமன்ஸ் 5:19 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமீன். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. யார் அந்த ஒரு மனுஷன்? பாவம் எப்படி மனுஷருக்குள்ள பிரவேசித்தது? ஆரம்பத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளையா கொடுத்தார். தோட்டத்துல எல்லாம் எந்த கனி வேணாலும் புசி, ஆனால் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தினை புசிக்க கூடாது, அந்த கனியை மாற்றம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் தான் ஆண்டவர் சொன்னார். இது கட்டளையா கொடுத்தார் ஆதாமுக்கு. ஆனா அந்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாமனாலே ஆதாம் விழுந்து போனான். சர்ப்பம் வஞ்சித்தது, ஏவாள் விழுந்து போனால், பிறகு ஆதாமும் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய அந்த கீழ்ப்படியாமனாலதான் பாவம் உள்ளே பிரவேசித்தது மனுஷனுக்குள்ள. அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்போ ஆதாம் மூலமா எல்லாருமே நம்ம பாவிகளாயிட்டோம்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படியாமனாலே பாவம் உள்ளே வந்தது ஆதாம் நிமித்தமாக என்று பார்க்கிறோம். அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதிமானாக்கப்படுகிறோம். யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாம் பாவம் செய்தான். முதலாம் மனுஷன் பாவம் செய்தான். முந்தின மனுஷன் ஆதாம். இரண்டாம் மனுஷன் யார்? வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அவருடைய கீழ்ப்படிதனாலே நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவன் குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்திலே அவர் இந்த பூமியில இருக்கும்போது நன்மை செய்யும்படி சுட்டி திரிந்தார். மனுஷகுமாரனாக இருந்த பூமியிலே தேவன் நன்மை செய்தார். அவர் எப்படி இருந்தார் பூமியில இருக்கும்போது? அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலுக்குள்ள நடந்து நம் எல்லோருக்கும் மாதிரியாக வைத்து போனார். சோ இயேசு கிறிஸ்துவை பார்க்க நாம் அனைவரும் கூட அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பலியும் காணிக்கையும் அல்ல, கீழ்ப்படிதலும் உத்தமத்தை தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதிமானாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கீழ்ப்படிந்தால் நாம் எல்லோரும் நீதிமானாக்கப்படுவோம். கீழ்ப்படியாமனாலே பாவம் நமக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். நமக்குள்ள பாவம் இருந்தது. கீழ்ப்படியாமனாலே நம்ம ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு முன்பாக நமக்குள்ள பாவம் உள்ளே இருந்தது, குடியிருந்தது. கீழ்ப்படியாம அப்ப வசனத்துக்கு நடுங்கும் போது, வசனத்தை நடுங்கி அவருடைய கற்பனை கை கொள்ளும் போதுதான் பாவம் நம்மை விட்டு அகன்று போய்விட்டது. நாம் ஒளியின் பிள்ளாமல் நடக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்ப நீதிமானாக்கப்படுவது எதனால? கீழ்ப்படிதலால்தான் நீதிமாக்கப்படுகிறோம். அப்ப இந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக வர பலன்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவன் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென்.
ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை, அந்த சிந்தை மட்டும் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏன்னா அவர் எப்படி இருந்தாரா, அவர் சிந்தனை என்ன, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் கூட தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம என்ன செஞ்சார், அவரு தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர்தான் இயேசு. பரலோகத்திலிருந்து இறங்கி தேவாதி தேவன், வானத்தும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சாதாரணமா அல்ல. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டிருந்தும் கூட மரண பரிந்தமும் கடைசி வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சிந்தப்படும் வரைக்கும் அவர் எப்படி இருந்தாராம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமையே தாழ்த்தினார். அப்ப கீழ்ப்படிதல் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது யாரை பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்க வேண்டும். அப்ப தேவாதி தேவனும் கர்த்தாவும் இருக்கிற அவரே அவர் இந்த பூமியில இருக்கும்போது தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். எது வரைக்கும்? சிலுவையின் மரண பரிந்தமும் கடைசி வரைக்கும், அவரு எண்டு வரைக்கும், தன் ஜீவனை விடும் வரைக்கும் இந்த பூமியிலே சிலுவையில் மரண பரிந்தமம் கீழ்ப்படிந்தாரு. அந்த கீழ்ப்படிதல் நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும் பார்ப்போம். கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நடந்தார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே நாம் எல்லோரும் இன்றைக்கு நீதிமானாக்கப்படுகிறோம். சாதாரண விஷயம் அல்ல. அவர் தன் ஜீவனே கொடுத்தார். ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாகவே அவர் கீழ்ப்படிதனாலதான் இன்னைக்கு நாம எல்லாரும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடிகிறது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க அவர் கீழ்ப்படிந்தார். அதனாலதான் நாம பிரவேசிக்க முடிகிறது. அப்ப நாம் எவ்வளவு அதிகமா கீழ்ப்படிய வேண்டும் என்று நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-10. அவர் குமாரனாய் இருந்தும் வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியும் போதும். ஓகே, இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவர் குமாரனா இருந்தும் கூட, மனுஷகுமாரன் பூமியில மாம்சத்தில் இருந்த போதிலும் கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா, அவர் மனுஷகுமாரா மனுஷ சாயலா இருந்தார். இருந்த போது கூட அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் எப்படி இருந்தார்? அவர் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையா தான் வளர்ந்தார். அவர் இயேசு கிறிஸ்து தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பார்க்க முடியும். லூக்கா அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆரம்பத்துல அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பார்க்க முடியும். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு, தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய கற்பனை கை கொண்டு கீழ்ப்படுகிறார்களோ யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணரா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் காரணரா இருக்க போறார். அவர் தான் ஒரு ரோல் மாடல் நமக்கு இருக்கிறார். அப்ப நாம் பார்க்க வேண்டியது, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்கு யாரை பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்போ கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்போ கீழ்ப்படுதலை முதல்ல கற்றுக் கொடுப்பது யார்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றார். ஃபர்ஸ்ட் அவர் கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு என்ன பண்றாரு, தமக்கு கீழ்ப்படுகிற யாருக்கும். அப்போ அவரை பார்த்து அவருடைய கற்பனை பண்ணி நடந்து நாம் கீழ்ப்படியும் போது நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணரா இருக்க போறது யாரு? நமக்கு இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். நமக்கு முன்மாதிரியா இருக்க போவது இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில 100% அவருக்கு ஒபீடியன்ஸ் இருந்துச்சு. அவருக்கு 100% அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. 100% கீழ்ப்படிந்தார். எது வரைக்கும்? சிலுவன் மரண பரிணாம கீழ்ப்படிந்து நடந்தாரு. அப்போ நாமும் கூட அதே போலதான் அந்த கீழ்ப்படிதல் நமக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விரும்புவது 50% 70% கீழ்ப்படிதல் அல்ல, 100% கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்ப்பார் நம்ம கிட்ட. 100% பர்ஃபெக்ஷன் தான் இந்த இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-18.
மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் சரி. அப்போ கீழ்ப்படியாம எதுக்கு ஏதுவா இருக்குது? பாவத்துக்கு ஏதுவா இருக்குது. கீழ்ப்படிதல் எதுக்கு ஏதுவா இருக்குது? நீதிக்கு ஏதுவா இருக்கு. கீழ்ப்படியாம பாவத்துக்கு ஏதுவா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்ப நாம தான் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வசனம் கிளியரா இருக்குது இல்லைங்களா? அப்ப உங்களை அடிமைகளாக எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒருவேளை ஒரு காலத்துல குடிக்கிறோமா, ஒரு சில பேர் குடியின் பழக்கம் இருக்கும். ஒரு நாள், ஒரு 2 நாள் அல்ல, வருஷந்தோறுமா பல வருஷம் குடித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்க குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதனால அவங்க குடியை விட முடியல. ஏன்னா அவங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கீழ்ப்படியும்படி பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்ததுனால அந்த குடிக்கு அடிமையா இருக்காங்க. சில பேர் சினிமாக்கு அடிமையா இருப்பாங்க. ஏன்னா அது கீழ்ப்படியும் போது அவங்கதான் ஒப்பு கொடுத்திருக்கிறதுனாலதான் அதுக்கு அடிமையா மாறி இருக்கிறாங்க. அப்போ அந்த பாவம் அவங்களை மேற்கொண்டு அவங்களை ஆளுகை செய்துன்னு சொல்லி பாக்குறோம். அவங்களால சினிமா விட முடியல, அதனால அதுக்கு அடிமையாக மாறி விட்டார்கள். சில பேர் பாத்தீங்கன்னாக்கா உலக ஆசையில விழுந்திருப்பாங்க. உலக சிற்றம் இன்பங்கள், இல்ல உலக மோகங்கள், இப்படிப்பட்ட ஆசைகளை எல்லாமே அடிமைப்பட்டிருப்பாங்க. இப்ப உலக மக்கள் அதனாலதான் விழுந்து இருக்காங்க, அதை ஒப்பு கொடுத்து இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நாம எதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அதுக்கு நாம அடிமையா இருப்போம். அதை நம்ம மேற்கொண்டு இருக்குது, நம்ம ஆளுகை செய்துன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தும், முன்னே எப்படி இருந்தோமா, பாவத்துக்கு அடிமையா இருந்தும் இப்போது உங்கள் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னே நாம ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். ஏன்னா நாம அதுக்கு ஒப்பு கொடுத்து இருந்தோம். அது குடியானாலும் சரி, இல்ல சினிமானாலும் சரி, இல்ல எந்த விதமான பாவம் உலகத்தில் இருக்கிற காரியம் எதுவானாலும் சரி, அதுக்கு நம்ம அடிமையில ஒப்பு கொடுத்ததுனால அதை நம்ம மேற்கொண்டிருந்தது. ஆனா இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு தேவனுடைய கற்பனையின்படி நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினாலே, அப்ப நாம் மனப்பூர்வமா இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுறதுனால வசந்த கேட்கிறோம், அதை கை கொண்டு நடக்கிறோம். மனப்பூர்வமா செய்யும் போது என்ன பண்ணோம், இந்த கீழ்ப்படிதலாதான் என்ன பண்றோம், நாம எல்லாருமே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ கீழ்ப்படிதலால நம்ம எப்படி மாறுறோம், தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக மாற முடியும். அதெல்லாம் வசனம் வாஸ்தவம் இல்லைங்களா? ஒருவருடைய கீழ்ப்படியாமனாலே என்ன நடக்குது வாஸ்தவம் இல்லைங்களா? அப்போ கீழ்ப்படியாமனாலே பாவம் வந்தது, கீழ்ப்படினாலே கிருபை வந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு யோவான் 8:34, பாவம் செய்கிறன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாவம் செய்கிறன் எதுக்கு அடிமையா இருப்பான்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அதனால அவனை ஆட்கொண்டு நடக்குது. அப்ப குடிக்கிறவன் குடிக்கு அடிமையா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப பாவத்தை விட்டு விலகி சத்தியத்தின்படி நடக்கதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கான் என்று பார்க்கிறோம். ஆனா தேவன் எதை விரும்புறார்? பலியா காணிக்கையா அல்ல. தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். சவுல் இஸ்ரேல் மக்கள் ராஜாவாக ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். முதல் ஒரு ராஜா வேணும்னு அவங்க தான் கேட்கிறாங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்துறார். சாமுவேல் மூலமாக சவுலை ஏற்படுத்த ஆரம்ப கட்டத்துல தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பார்க்க முடியும் சவுல். ஆனா போக 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 தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி தன் இஷ்டப்படி கர்த்தருக்கு விரோதமாக தவறுகளை செய்து கொண்டே போகும்போது ஒரு நாள் சாமுவேல் என்ன பண்ணுகிறார், சவுலை கண்டிக்கும் போது, ஆனா கண்டிக்கும் போது சவுல் மனம் திரும்பவே இல்லை. நான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளாமல் அவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் எக்ஸ்கியூசஸ். ஆனா
அதுக்கு சாமுவேல் சொல்லுகிற காரியம் பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. நான் பலி இட்டேன்னு சொல்லி ஒரு நியாயப்படுத்துற காரியம் தான் சவுல் பேசுகிறான். அதுக்குதான் சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிறதை விட, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிறதை விட சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருப்போமோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவில் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுதான் தேவனும் விரும்புகிறார். நீ 1000 காரியங்களை செய்தாலும் சரி, நான் காணிக்கை கொடுத்த, தசகம் கொடுத்த, பலி செலுத்தின என்று சொன்னாலும் கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். அப்ப சாமுவேல் சொல்றாரு, ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படிதல், பலியை விட கீழ்ப்படிதல், செவி கொடுத்தலே உத்தமம். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது என்று சாமுவேல் சொல்லும் போது சவுல் அதுல இருந்து மனம் மாறவே இல்லை. கடைசியில சவுல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி விழுந்து போனான் என்று பார்க்க முடியும். ஏசப்பா கூட புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆனா பரிசேயர் சதிசேயர் கூட இயேசு கிறிஸ்து கிட்ட முன்னிருந்து அநேக கம்ப்ளைண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க. உங்க சீசர்களுக்கு கை கழுவுல இப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா கர்த்தர் எது விரும்புறாராம்? அதெல்லாம் கர்த்தர் விரும்பவே இல்லை. எதை விரும்புறாரா? பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்கள் நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஓசியா 6:6 வாசிங்க. ஓசியா 6:6 ஓசியா 6:6 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆமென். ஆமென். இன்று மாத்திரமல்ல, அன்றும் கூட கர்த்தர் கூறுகிறார், பலியே அல்ல இரக்கத்தையும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தினாங்க இல்லைங்களா? பாவத்துக்கு நிவாரணம் பலி செலுத்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல. அப்போ ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால்தான் பாவ மன்னிப்பு உண்டு. வருஷம் என்ன பண்ணோம்? ஆசன் என்ன பண்ணணும்? அவன் தான் பலி செலுத்த போவான். அப்போ ஒருத்தன் பாவம் செய்து அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆடோ இல்ல மாடோ இல்ல புறாவே பலி செலுத்த வேண்டும் பாவத்துக்காக. அப்போ ஒரு பாவத்துக்காக ஒரு பலி தேவைப்பட்டது அங்க. ஆனாலும் கூட கர்த்தர் எதை விரும்புறாரா? பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பதும் அல்ல, மாற்றம் அல்ல, அதை கை கொள்ள வேண்டும். என் மேல் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப கீழ்ப்படியில் தான் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம், பலியே அல்ல என்று இங்கேயும் பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28-29. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ சர்வ சீஷர்கள் எல்லாருமே அங்கங்க பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணும்போது இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அதை தடையாக அவங்க நிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்த கூடாது என்று எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருந்தது அன்னைக்கு. அந்த நாமத்தை நான் அவரை குறித்து பேசக்கூடாதுன்னு நான் உங்க கட்டளை போடவில்லையா? ஏன் அவருடைய நாமத்தை குறித்து பேசுறீங்கன்னு சொல்லி எதிர்த்து நிற்கும் போது, அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்கிறீர்களா என்று சொன்னான். அப்படி சொல்லும் போது அதுக்கு பேதுரு ஆன்சர் பண்றாரு. பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்குது. அப்ப எது முக்கியமா இருக்குதா? மனுஷன் அல்ல. மனுஷனா தேவனான் வரும்போது எது முக்கியமா இருக்குது? ப்ரையாரிட்டி தேவன் தான். அப்ப எதுக்கு முக்கியமா கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு தான். அப்ப மனுஷருக்கு கீழ்ப்படியதை விட பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்குது என்று அவர்கள் உறுதியா சொல்லும் போது, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வசனத்துல உறுதியா நடந்தவர்கள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் அஞ்சாம அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கத்தை கொண்டுதான் இருந்தாங்க. எதிர்ப்பு இருந்தது.
பவுலுக்கு அதிகமான எதிர்ப்பு அநேக இடங்கள் இருந்தது, போகிற பட்டெல்லாம் எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் கூட அவங்க தைரியமா பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன்னா அவங்க கீழ்ப்படிது எல்லாமே கர்த்தருக்கு தான் இருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படி நடந்தனால அவங்க யாருக்குமே அஞ்சவே இல்லைன்னு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிது உத்தமமா இருக்குது என்று பார்க்கிறோம். ஆனா கீழ்ப்படிதல் எது நிமித்தமா இருக்க வேண்டும்? ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிது அவசியம். வாசிப்போம். 1 பேதுரு 1:22 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதனும் உள்ள ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. அப்ப எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனமே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது. அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படிதான் அவசியமா இருக்குது. 50% இல்ல, 60% இல்ல, 100% ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுதந்திரமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இதத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அப்ப ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்றால் நம்ம ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்குது என்று பார்க்கிறோம். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியது எப்படி? ஆவியினால கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கூட பாத்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் பார்த்து நம்ம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பிள்ளைகள் எப்படி சொல்றோம்? ஏன்னா ஆபிரகாம் நமக்கு ஒரு முற்பிதாவா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் எப்படி நடந்தார் கர்த்தருக்கு முன்பாக? அவர் 100% ஒபீடியன்ஸா நடந்தார் என்று பார்க்கிறோம். 100% கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அவர் கீழ்ப்படிதல் எப்படி இருந்து பாத்தீங்கன்னாக்கா, அன்றைய தினமே கீழ்ப்படி நடப்பார். சொல்லும் போது ஒரு வார்த்தை தவறாமல் அதை 100% நிறைவேற்ற ஆபிரகாம் நடந்து சென்றார் என்று பார்க்க முடியும். அதனாலதான் விசுவாசம் தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம் அவரை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18. நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் அதே போல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தருடைய வார்த்தை தவறாமல் அவருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படி நடந்தார் மனுஷன் தான் ஆபிரகாம். அதனால ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாம் மூலமா தான் சந்ததிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுமா? வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்குமா? அதே போல கடற்கரை மணலை போல் இருக்கும். எண்ணவே முடியாதது. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? ஒருபோதும் எண்ண முடியாது. மணலை யாராவது எண்ண கொடுமா? கடற்கரை மண்ணை ஒருவனாலும் எண்ண முடியாது. நீ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்தா கூட அது எண்ணவே முடியாது. ஒருவராலும் முடியாது. எந்த ஒரு டெக்னாலஜியாலும் எண்ணவே முடியாது. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும். எதன் நிமித்தமாக? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாலதான் இந்த பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்ப ஆபிரகாம் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் மூலமாக நாம் எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகளா இன்னைக்கு மாறி இருக்கிறோம். எப்படி? ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போலவே நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாமும் ஆபிரகாம் பிள்ளைகள் எண்ணப்படுவோம். அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது வாசிக்கலாம். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 4:5 வாசிங்க. 26:4-5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப ஒண்ணுமே மீறாம ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அவருடைய கற்பனைய, நியமங்களை, பிரமாணங்களை எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தாரு ஆபிரகாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், கானான் தேசத்தை தருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அப்ப உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு உடன்படிக்கை செய்யறார். ஆபிரகாம் சொன்ன உடன்படிக்கையை மறுபடியும் ரெனிவல் பண்றாரு. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, அதே போல யாக்கோபுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படி அவர் அவங்களை தெரிவிக்கிறார் சொல்லி பார்க்க முடியும். அப்போ சொல்லுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எதனால பெற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படினால ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நியமங்களையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் 100% கை கொண்டதுனால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வந்தது. அப்ப நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கற்பனை கை கொண்டால் நமக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெறும் காணிக்கை பெட்டியில போய் காசு போடுறதுனால ஆசீர்வாதம் இன்னைக்கு சொல்றாங்க. நீ சபைக்கு வாப்பா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன் தசமாகத்தை கொடுத்து விடு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 10 கொடுத்தனா 10ல ஒரு பங்கு கிடைக்கும். நீ 10 ரூபாய் போட்டினா உனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இப்படின்ற ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரிதான் நீங்க பேசுவாங்க. ஆனா ஆசீர்வாதம் என்றா என்ன? சொல்லுக்கு கீழ்ப்படிதல் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தசம காணிக்கை என்று இன்னைக்கு தவறான போதகத்தினால இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு போதகம். காணிக்கை கொடுத்தா ஆசீர்வாதம், காணிக்கை கொடுக்காவிட்டா சாபம் என்று இன்னைக்கு கள்ள உபதேசம் எழும்பி இருக்குது. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். உபாகம் 11 26 28. உபாகம் 11 26 28. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆமென். கர்த்தர் அன்னைக்கு அந்த மக்களோட ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். 2 சாய்ஸ், ஆசீர்வாதமும் சாபமும் 2 சாய்ஸ் வைக்கிறார் அவங்க முன்பாக. அவர் சொல்றாரு, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். 2மே வைக்கிற சாய்ஸ் உங்களுக்கு. இதுல எதை சூஸ் பண்றீங்களோ அதன்படிதான் உங்களுக்கு இருக்கும். எப்படி? இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். அப்போ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறார். அதே போல எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறொரு தேவர்களை பின்பற்றுகிறானால் சாபம் வரும். அப்போ ஆசீர்வாதமும் சாபத்துக்கான அந்த சாய்ஸை கொடுக்கிறாரு. கற்பனைகளை கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம், ஆனா கற்பனை விட்டு விட்டு வேறு தேவர்களை பின்பற்றி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சாபம் வரும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனா ஆசீர்வாதமும் சாபத்தை குறித்தான சாய்ஸ பத்தி நம்ம எங்க வாசிக்க முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 28 வாசிக்க முடியும். 1-17 வரைக்கும் ஆசீர்வாதம், பிறகு 16 கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாபம். 2 சாய்ஸ் வச்சிருப்பார். எதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லி பார்க்க முடியும், எதெல்லாம் சாபம் வரும் என்று ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். அதுல 2 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 28 1-2 மட்டும் வாசிக்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். ஆமென். ஆமென். பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால். அப்போ எதற்கு நாம் அவசியமா செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அப்ப வசனத்தை பேசும்போது வசனத்துக்கு நம்ம செவி கொடுப்பது அவசியம். என்று செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப நமக்கும் என்ன ஆசீர்வாதம் உண்டா? கண்டிப்பா உண்டு. அப்ப ஆசீர்வாதம் சூஸ் பண்றதோ சூஸ் பண்ணாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அது சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும் என்று சொல்கிறார். அப்ப கீழ்கண்ட வசனம் எல்லாம் வாசிக்கும் போது எல்லா பிளெஸிங்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனா நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப நீ சொல்லபடி இந்த வசனத்துக்கெல்லாம் நீ கீழ்ப்படினாக்கா உன் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போட்டீங்கன்னா சாபம் என்று ரெண்டுமே சாய்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா. அப்போ அன்னைக்கு மக்களுக்கு ஒரு சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போனா சாபம். அப்ப கீழ்ப்படிதல் ஒண்ணுதான் தேவன் விரும்புறாரு. கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 2 அதிகாரம் 6-8. நீ தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். ஆமென். பாருங்க, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறாராம். அப்ப நன்மை செய்தால் நன்மைக்கான பலன் உண்டு, தீமை செய்தால் தீமைக்கான பலன் உண்டு. ஆனா சோர்ந்து போக நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுவதற்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப எப்படிப்பட்ட நன்மை செய்தா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுனா நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். ஆனா சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியா இருந்தோம்னாக்கா என்ன வருமா? உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டா என்ன கிடைக்க போகுது? அதுக்கான பலன் உக்கிர கோபாக்கினை. ஆனா கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவன். சாய்ஸ் இங்கேயும் பார்க்கிறோம் இல்லைங்களா? எட்டர்னல் லைஃப். இயேசு கிறிஸ்துவின் வருகை பின்பு நித்தியமா நாம் அவரோட இருக்க போறதால் நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் சதா காலம் நாம் இயேசுவோடு இருப்பது நித்திய ஜீவன். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும், கனத்தையும் மகிமையும் அழியாம தேட வேண்டும். ஆனா சண்டை போட்டு கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பினாலும் தர்க்கங்களினாலும் பாவம் செய்வோமாகி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்னாக்கா, அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தாக்கா என்ன நடக்குமா? உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப ரெண்டுமே சாய்ஸ் இங்கேயும் சொல்லுகிறார் ஆண்டவர். வாசிக்கலாம் ரோமர் 6 அதிகாரம் 10-13. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். பாருங்க, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரே தரம் தான் அவர் சிலுவையில் மரித்தார். ஆனா மறுபடியும் வரப்போகிறது தன் ஜீவனை கொடுப்பதற்காக அல்ல. 2ஆம் வருகை எப்படி இருக்க போது? காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி வரப்போகிறார். 2வது பாவம் செய்து கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்கும்படி வரப்போகிறார். அவர் பிழைத்திற்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அதே போல அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்க சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அப்போ நம்முடைய சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாவம் நம்மளை ஆண்டு கொள்ள முடியும் எப்போது? நாம் இடம் கொடுத்தால்தான் நம்ம பாவம் நம்மளை ஆண்டு கொள்ள முடியும். அப்ப குடிக்க நம்ம இடம் கொடுத்தா குடி நம்மளை ஆண்டு கொள்ளும். சினிமா பார்க்க ஆரம்பித்தா சினிமா நம்மளை ஆண்டு கொள்ளும். அப்போ நாம இடம் கொடுத்தா நம்ம ஆண்டு கொள்ளும். பிசாசுக்கு நாம இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான், அது வரைக்கும் வரமாட்டான். அப்ப நீங்க சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அப்ப இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளும். ஆனா ஆண்டு கொள்ள கூடாது. சாவுக்கு ஏதுமான சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக ஆண்டு கூறுகிறார். அப்போ நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதனாங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம என்ன பண்ணமா, உங்களை மரித்தோடு பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நம்முடைய அவயங்களை என்ன பண்ணமா, நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பாவம் நம்மளை ஆண்டு கொள்ள கூடாது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12:1 படி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப எது புத்தி உள்ள ஆராதனை என்று கூறுகிறோம்? பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அல்ல. உங்க சரீரங்களை என்ன பண்ணமா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆராதனை. அப்ப உங்கள் அவயங்களே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் பிரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 14-15. 3rd chapter 14-15 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 14-15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமென். ஆமென். இந்த நிருபத்தை சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போயிட்டா, அப்போ தேவ வசனத்தை கீழ்ப்படிலாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை ஆதரிக்கணுமா? பரவாயில்லப்பா அப்படின்னு என்று அதில் நாம் காம்ப்ரமைஸ் ஆகணுமா? அல்ல. அவனை குறித்து கொண்டு என்ன பண்ணமா, அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அவனோட கலக்க கூடாது, அவனை விட்டு விலகி இருங்கள்ட்டு ஆண்ட சொல்றாரு. அப்ப ஒருத்த பாவம் செய்யறான், இந்த நிருபத்தில் எழுதுற வசனங்களுக்கு கீழ்ப்படியே மாட்டான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறானா, அவனோட நம்ம கலக்க கூடாது. அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆனா ஒண்ணும் செய்ய வேணும். அதனால என்ன? ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணக்கூடாது. ஒரு எனிமையை போல அவனை பார்க்க கூடாது. அவன் கீழ்ப்படியில, அதெல்லாம் அவனை எனிமையா நம்ம பார்க்காம என்ன செய்யணுமா, சகோதரனாக எண்ண வேண்டும். எண்ணி என்ன பண்ணும், அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். எப்படி புத்தி சொல்வது என்றால் என்ன? வசனத்தின் அடிப்படையில் தான் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப வசனத்தின் படிதான் நம்ம புத்தி சொல்லி அவனுக்கு என்ன பண்ண எச்சரிப்பது நம்முடைய கடமை. சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்வது நம்முடைய கடமை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது, பரிசுத்தாவி யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது எதனால? சில நினைக்கிறாங்க, இன்னைக்கு உலகத்துல ஒரு தவறான போதகம் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு, ஞானசனம் பெற்ற பிறகு, அதாவது அந்நிய பாஷை பேசிவிட்டால் என் பரிசுத்தாவி உண்டு, அதுதான் அடையாளம் என்று பொய் கூறுகிறார்கள். ஆனா பரிசுத்தாவி யாருக்கு கொடுக்கப்படும்? வசன நிமித்தமாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கலாம். 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். தேவன் தமக்கு கீழ்ப்படலுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்ப தேவன் யாருக்கு பரிசாவை கொடுப்பாராம்? கீழ்ப்படினவர்களுக்கு தான் கொடுப்பாரு. கீழ்ப்படிவதே இல்ல வசனத்துக்கு பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பரிசுத்தாவிக்கு யாருக்கு கேரண்டி? கீழ்ப்படியவர்கள் மட்டும்தான். அப்ப வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிறவன் கீழ்ப்படுகிறான்னு சொல்லி நல்லா நிதானிக்க வேண்டும். அப்ப வசனத்துக்கு நடுங்கி கற்பனை எல்லாவற்றையும் 100% கை கொண்டால் மட்டுமே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தகுதி உண்டு நமக்கு. என்னது? கீழ்ப்படி வேண்டும். அப்ப வசனத்துக்கு நடுங்கி நாம் அவர் கற்பனை கை கொண்டால் மட்டுமே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, நம்ம கீழ்ப்படிதல் பற்றி உள்ள விஷயங்களை பார்த்தோம். ஆனா கீழ்ப்படிதல் நம்முடைய வீடுகள்ல கூட இருக்க அவசியம் என்று பார்க்கிறாரு. கர்த்தர் பார்ப்பது நம்ம கீழ்ப்படிதல் நம்ம வீடுகளுக்கு கூட, அதே போல நம்ம குடும்பத்தில் கூட இந்த கீழ்ப்படிதல் அவசியம். வாசிக்கலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையானது எது? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப கீழ்ப்படிதல் பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். பிள்ளைகள் அப்பா அம்மா வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியது அவசியம். எப்படி? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வேண்டும். அப்ப அப்பா அம்மா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியும் போது அதே போல பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள சிற்றின்படி அவர்கள் நடத்துவது அவசியம். அப்போ கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் நடத்துவது அவசியம். அதே போல பிள்ளைகளும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. இது நியாயம். ஏன்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக
உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய்க என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. அப்போ கர்த்தர் என்ன கூறுகிறார்? பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியது அவசியம். எந்த விஷயத்துல? கர்த்தருக்குள் கீழ்ப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. கீழ்ப்படிதல் உண்டு, ஆனா ஒரு கண்டிஷன் தான் ஆண்டு சொல்றார், கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், இது அவசியம். ஏன்னா கொலோசியர் 3:20 படி, பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும், அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ கர்த்தருக்கு பிடித்தமான காரியம் எதுவா? பிள்ளைகள் வந்து தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிது அவசியம். பெற்று கீழ்ப்படியும் போது அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது என்று வசனம் கூறுகிறது. அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 1-6 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பெண்ணை பெண்ணை பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறி பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமேன். ஆமேன். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது கர்த்தர் கொடுக்கிற கட்டளையா இருக்குது. அப்ப கீழ்ப்படிதல் வந்து எங்க தொடங்க வேண்டும்? வீட்டுக்குள்ளதான். பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே போல மனைவிகளும் சொந்த புருஷர் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது என்ன நடக்கும்? கீழ்ப்படியும் போது அப்போது அவர்கள் யாராவது திருவசதி கீழ்ப்படியாதா இருந்தாக்கா அவங்க போதகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஒரு மனைவி வந்து வசனத்தை கீழ்ப்படி நடக்கும்போது கணவன் வந்து வசனத்துல உறுதியா இல்ல, வசனத்தை கீழ்ப்படியவே இல்லை, கர்த்தரை அறியாம இருக்கும்போது போதனையே தேவையில்லை. அங்க என்ன நடக்குமா? பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்போ கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதை பார்த்தே கணவன் வந்து மாற முடியும் என்று பார்க்கிறோம். ஏன்னா எது வந்து தேவையில்லையா? மயிர பெண்ணி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதை புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இல்லாம அழியாத அலங்காரமா இருக்க சாந்தமுள்ள அமைதியிலுள்ள ஆவிதான் இருத்தலுள்ள மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அப்ப இது கர்த்தர் விரும்புகிறது வெளி தோற்றத்தின் அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். எது? அமைதியிலுள்ள சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவிதான் வந்து இருத்தல் மறைந்திருக்கிற ஒரு அலங்காரம். அதுதான் கர்த்தர் விரும்புறாராம். ஏன்னா அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனா இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாரை குறித்து பார்க்கிறோம்? சாராளை குறித்து பார்க்கிறோம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? சாராள் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அப்ப சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருக்கிறானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்ப ஆபிரகாமுக்கு நாம் பிள்ளைகளா இருப்போமா? சாராளுக்கு நம்ம பிள்ளைகளா இருப்போமா? அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள இருந்த அது கீழ்ப்படியும் சரி, இல்ல சாராளுக்குள்ள அந்த கீழ்ப்படி இருக்குமானால் நமக்குள்ள இருக்குமானால் நாமும் சாராளுக்கு பிள்ளையா இருப்போம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருப்போம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. ஆனா வசனத்தை கேட்கிறோம், ஆனா கை கொள்வதே இல்லை. ஆனா கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கர்த்தார செவி சாய்ப்பாரா? இல்ல. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46-48 வாசிக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது.
விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்க செய்யாமற் போகிறது என்ன? ஏசப்பா கேக்குறாரு, ஆண்டவரே ஆண்டவரே சொல்றீங்க, ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் எதுவுமே செய்யறதே இல்லையே. ஏன்னா என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? உங்களுக்கு காண்பிப்பேன். அழியாத் ஆழமாய் தோன்றி கற்பாலின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா? அது என்ன பண்ணும்? பெருவெள்ளம் வந்தாலும் சரி, நீரோட்டம் வந்தாலும் சரி, மோதினாலும் சரி, அது அசையாம கூடாமற் போயிற்று. அது அசைக்கவே முடியாதான். ஏன்னா அது எது மேல கட்டப்பட்டிருக்குது? கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்குதா, அஸ்திபாரம் போடப்படுகிறது. அப்போ நாம கூட இயேசு என்ற கண்மன் மேல், கிறிஸ்துவ மேல் கண்மலை அவர் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோமா? ஏன்னா 1 கொரிந்தியர் 10:4 படி அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்து என்ற கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் நாமும் அசைக்கப்பட மாட்டோம். ஆனா வசனத்தை கேட்கிறோம், அதை கை கொள்ளாம போயிட்டோம்னா, வெறும் கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே சொன்னாக்கா அவங்க எப்படிப்பட்டலாம் இருப்பாங்க? மணலினால் கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பா இருப்பாங்க. ஏன்னா காற்று அடித்த உடனே வெள்ளம் கூட அடிக்க வேண்டியதில்லை, காற்று அடிச்சாலே போதும், அது விழுந்து விடும். அப்போ தேவன் விரும்புற காரியம் என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிதான் தேவன் விரும்புறார். ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டாராம். ஆனா வசனப்படி நடந்தா மட்டுமே கர்த்தர் செவி சாய்ப்பார். வாசிக்கலாம், யாத்திராகமம் 19:5 வாசிக்கலாம். 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென். ஆமென். பாருங்க, அன்னைக்கு கர்த்தர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு செவி சாய்த்து என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், என் உடன்படிக்கை நீங்க கை கொண்டால் மட்டுமே சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பதாய் இருப்பீர்கள். பூமியில எல்லா மனுஷர்ல பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல, அந்த மக்களை பார்த்தா சொந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரேல் மக்களை, எபிரேய மக்களை, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். எவ்வளவு அருமையான ஆண்டவருடைய கிருபை அவங்களுக்கு இருக்குது பாருங்க. எப்போது நீங்கள் என் வாக்கை கேட்டு உடன்படிக்கை கை கொள்ளும் போதுதான். தேவன் எதுவுமே சொல்லல, எனக்கு தசமா கொடுப்பா, இதை கொடுப்பா, அதை கொடுப்பா, இதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் சொல்லுக்கு செவி சாய்த்து அவர் உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும். இது ஒண்ணுதான் தேவனை விரும்புறார். ஏன்னா 2 யோவான் 1:6 பாக்குறோம், நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்புன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அன்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கற்பனைப்படி நடப்பதுதான் தேவனை விரும்புறாரு. இது ஒண்ணுதான் கர்த்தரை விரும்புறார். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 21:3 வாசிக்கலாம். 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குதா? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இந்த ஒரு கீழ்ப்படிதான் தேவன் விரும்புறாராம். பலியிட்டாலும் தேவன் விரும்ப மாட்டாரு. ஆனா எதை விரும்புறாரு? நீதியும் நியாயம் செய்வதே. எந்த நீதி? மனுஷ நீதி அல்ல, சுயநீதி அல்ல, தேவ நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமா இருக்குதுன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம், 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். ஆமென். நாம வேண்டிக் கொள்வதை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கண்டிஷன் உண்டு. நம்ம சும்மா ஏதோ வேண்டிக் கொண்டால் கர்த்தர் பிரியப்பட்டு அதை வாய்க்க செய்ய மாட்டார். எப்போது அது கிடைக்கும்? நாம் வேண்டிக் கொள்வதற்காக நிறைவேறும் என்றால் ஒரு கண்டிஷன் உண்டு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கற்பனை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான நம்ம எது என்று ஆராய்ந்து பார்த்து அதை கை கொள்ளும்போதுதான் நாம் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் பிரியப்பட்டு அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஏன்னா யோவான் 17:7 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னிலும் சரி என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அப்படி வசனங்கள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நமக்குள்ள வசனமே இல்ல, வசனம் கை கொள்வதே இல்ல. ஆனா கேட்ட ஆண்டவர் வந்து கொடுத்து விடுவாரா? அல்ல. அந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடந்தால் மட்டுமே, இது 100% 100% கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போது நமக்கு செவி சாய்ப்பார். அப்ப நம்ம கேட்கும் போது அது நமக்கு அருள செய்வார் என்று பார்க்கிறோம். ஆனா யோனாவை பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா? யோனா என்ன பண்ணா? யோனா தீர்க்கதரிசி, ஆண்டவர் வந்து யோனா தீர்க்கதரிசி வந்து அந்த நினைவு பட்டணம் பாவம் செய்யறதுனால அந்த பாவம் என்னை வந்து எட்டினது, அதனால நீ போய் அந்த நினைவு பட்டணத்தை எச்சரித்து கண்டித்து பேசு, தீர்க்கதரிசன உரை என்று சொல்லும் போது யோனா என்ன பண்ணா? அவருடைய சமூகத்தை விட்டு நீங்கி போனான் என்று பார்க்கிறோம். 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோனா 1 அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அமன். ஆமீன். பாருங்க, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று கர்த்தர் கட்டளையாக யோனாக்கு சொல்லும் போது உடனே யோனா போயிருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து. ஆனா கீழ்ப்படியாம யோனா என்ன பண்ணாரு? அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, சொல்லுக்கு கீழ்ப்படியாம விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கொண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவருடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் ஒண்ணு கட்டளையா கொடுத்தாரு, நீ போய் அந்த மக்களை எச்சரின்னு சொல்லும் போது அவன் அதை செய்யாம விலகி, அவர் சமூகத்தை விட்டு விலகி தவறு செய்யறான். அந்த கப்பலை ஏறி போகும்போது கூட கர்த்தர் விடவே இல்லை. அவன் தப்பை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு மீனை கட்டளை இட்டாரு. அவனை தூக்கி வந்து கடலை போடும்போது அந்த மீன் விழுங்கி விட்டது. அப்ப 3 நாள் 3 இரவு 3 பகல் வந்து மீனின் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தான். ஆனா இருந்த போதுதான் புத்தி தெளிந்து நெருக்கத்துல இருந்தா அவன் மனம் திரும்பலான்னு சொல்லி பார்க்க முடியும். அதான் வாசிக்கிறோம் இல்லைங்களா? யோனா 2 அதிகாரத்துல 1-2 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். பாருங்க, அந்த மீனில் வயிற்றுல இருந்து நெருக்கடி வந்து விட்டது. மீன் வயிற்றுக்குள்ள ஒருத்தர் யாருன்னா ஒரு நாள் கூட இருக்க முடியாது, உயிர் வாழ்றது கஷ்டம். ஆனா அந்த மீன் வயிற்றுல 3 நாள் வந்து இரவும் பகலும் மீன் வயிற்றுல வந்து யோனா இருக்கிறான். சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சுற்றிலும் இருளா இருக்குது. இப்படி இருக்கும்போது அப்பதான் தன் தப்பை உணர்ந்து, பாருங்க, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த நெருக்கடி வந்த பிறகுதான் மனம் மாறி, நான் செய்த தவறு, கர்த்தர் கட்டளைப்படியே நான் வந்து கீழ்ப்படிந்து நான் ஒரு வேலை சென்றிருந்தால் இது நடந்திருக்காது, ஆனா கீழ்ப்படியாதனால எனக்கு சம்பவித்தது என்று அந்த நெருக்கடியிலிருந்து கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்றான். இந்த 2 அதிகாரம் முழுசாமே விண்ணப்பம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும்படி 7 வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அவன் நெருக்கடியில் இருந்துதான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். கர்த்தரை நினைத்தேன், அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்தது என்று சேர்ந்தது என்று சொல்லும் போது கடைசியில வந்து ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் மீனுக்கு. உடனே மீன் வந்து யோனா வாயிலிருந்து கக்கி விட்டது. அவன் உயிரோட வந்து திரும்பி வரான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யோனா கீழ்ப்படியாமனால கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின போது நெருக்கடிக்கு போனான். நெருக்கடி வந்த பிறகு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். பிறகு அவன் விடுதலை செய்யப்படுகிறான். அப்ப கீழ்ப்படியதுனால ஆபத்து, கீழ்ப்படியதுனால நமக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியதுனால ஆபத்து வரும் என்று பார்க்கிறோம். அடுத்தது கொலோசியர் 1 அதிகாரம் 18 வாசிக்கலாம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்.
எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். ஆமென். பாருங்க, சபைக்கு தலையா இருப்பது ஒரு மனுஷன் அல்ல. சபைக்கு தலையா இருக்கிறது யாரு? கர்த்தர் தான் சபைக்கு தலையா இருக்கிறார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அப்ப தலைக்கு கீழே இருக்கிற நாம் தலைக்கு கீழ்ப்படிது ரொம்ப அவசியம். அப்ப சபைக்கு கீழே இருக்கிற நாம், சீஷர்களா இருக்கிற நாமும் கூட கர்த்தர் கீழ்ப்படிது அவசியம். அப்போ கீழ்ப்படிதல் சபைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா கீழ்ப்படிதல் சபைக்குள்ள இல்லைனாக்கா யாருக்கு முன்பாக நாம் கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அப்ப கீழ்ப்படிதல் சபைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா சபையாக சரீரத்துக்கு தலையா இருப்பது யாரு? கர்த்தர். எல்லாவற்றையும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அப்போ இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்று நமக்கு பார்க்கிறோம். சபைக்கு தலையா இருப்பது இயேசு கிறிஸ்து. அப்ப கீழ்ப்படிதல் சபைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? மனுஷனுக்கு அல்ல, கர்த்தர் கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதல் 100% சபைக்குள்ளே இருப்பது அவசியம். ஏன்னா தலையா இருப்பது இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷன் தான், ஒரு பணக்கார மனுஷன் தான். அப்போ நல்ல போது நித்தியம் அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன நல்லன்னு சொல்லாத, தேவன் ஒருவதான் நல்லவன் என்று ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அதாவது அவன் கேக்குறான், அதாவது நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனை கை கொள்ளுதான் ஏசப்பா சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், எவைகளே என்று கேட்கும்போது, ஏசப்பா கொலை செய்யக்கூடாது, உபசாரம் பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தகப்பனின் தாயம் கனம் பண்ண வேண்டும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போது அந்த வாலிபன் சொல்றான், இவைகளெல்லாம் நான் என் சிறு வயது கொண்டே கை கொண்டிருந்தேன், இன்னும் என்கிட்ட வேற என்ன குறைச்சல், நான் எல்லாவற்றையும் கை கொண்டுதான் நடக்கிறேன். ஆனா அவங்ககிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது. அது ஏசப்பா காட்டுறாரு. நீ பூர்ண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ ஏசப்பா சொன்னார், உங்ககிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது, உங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் இல்லை. ஏன்னா தேவன் விரும்புறது எல்லாமே அந்த பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷன் கண்டிப்பா ஏசப்பா எல்லாருக்கிட்டையும் விரும்புவார். அப்போ அவங்ககிட்ட ஒரு குறை இருந்தது. நீ பறக்காரா இருக்கிற இந்த என்ன பண்ணுமா, அதை தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி ஏசப்பா சொல்றாரு. ஆனா அந்த வாலிபன் கை கொண்டானா? இல்ல, அவனுக்கு व्यसனம் உண்டாயிடுச்சு. ஐயோ இவ்வளவு ஆஸ்தி இருக்குதே, இதெல்லாம் நான் விட்டு நான் பின்னும் தொடர்ந்து வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வழி விலகி போய் விட்டான். அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்து விரும்புறதுனால அதுக்குள்ள அவனை பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அந்த பூர்ண சற்குணனா இருக்கணும்னாக்கா நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் போது கேட்கவே இல்லை. அவனுக்குள்ள வேதனை வந்து விட்டது. அப்ப தேவன் விரும்புவதெல்லாம் பர்ஃபெக்ஷன். அதாவது பரலோகத்துல உங்களுக்கு பிதா பூர்ண சற்குணா இருக்குது போல நீங்களும் பூர்ண சற்குணா இருக்க கடவீர்கள் என்று ஏசப்பா சொல்றாரு. நம்முடைய பிதா எப்படி இருக்கிறாரா? பூர்ண சற்குணா இருக்கிறதுனால நீங்களும் பூர்ண சற்குணா இருக்க கடவீர்கள். அந்த பூர்ணம் என்று பர்ஃபெக்ஷன், 100% என்பது தேவன் விரும்புகிற காரியம். அப்போ கீழ்ப்படிதல் என்பது 50%, 60% அல்ல, 100% கீழ்ப்படிதான் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப பர்ஃபெக்ஷன் என்பது தேவன் விரும்புகிற காரியம். அப்ப நம்ம 1, 2, 10 ஒரு 10 பாவங்களை விட்டுட்டோம், ஒரு 20 பாவங்களை விட்டுட்டோம், இன்னும் ஒரு சில பாவங்கள் இருக்குதுன்னா அதை விட வேண்டும். அது தேவன் விரும்புகிற காரியம். அப்ப 100% நம்ம பர்ஃபெக்டா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம், லூக்கா 8:15 வாசிக்கலாம். லூக்கா 8:15, 8:15.
8:15 வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆமென். பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் பலன் கொடுப்பான். ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க, கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருத்தலை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலா இருக்கிறாங்க. அப்ப உண்மையா நன்மையா காத்து வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, வசனம் கேட்டு அதை காத்து கொண்டு, அப்ப வசனத்தை கேட்கிறாங்க, அதை கை கொண்டு நடக்கிறாங்க. கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் தேவன் விரும்புறார். அப்ப வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது பலன் கொடுக்க முடியும். அப்ப கனி கொடுப்பது எதனால? அதை கேட்கிறோம், கேட்டுட்டு அதை கை கொண்டு நடக்கிறோம், கற்பனை. அப்ப அதை உண்மையும் நன்மையுமாய் இருதலை காத்து பொறுமையுடைய பலன் கொடுக்கலாம் இருக்கிறது யாருன்னு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் பலன் கொடுப்பார்கள் என்று பார்க்கிறோம். 2 வசனம் வாசிக்கலாம், முடிக்கலாம். அடுத்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9-11. Hebrews 4:9-11. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆமென். பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பின்பு 1000 வருஷம் அரசாளுகை இந்த பூமியில இருக்க போகுது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 1000 வருஷம் அரசாள போகிறார். இதுதான் வரப்போகிற பெரிய இளைப்பாறுதல். அது வருகிற காரியமா இருக்கிறதுனால அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று எழுதியிருக்க பிரகாரமாக, ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாதபடிக்கு என்ன பண்ண வேண்டுமா? நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் என்று எழுதப்படுகிறது. ஏன்னா அந்த இளைப்பாறுதல் ரொம்ப நெருங்கிடுச்சு, அவருடைய வருகை நெருங்கிடுச்சு. இன்னும் சில வருஷங்கள நடக்க போகுது. அவருடைய வருகை ஒருவேளை 24, 25 இல்ல 27 நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த இளைப்பாறுதல் வருகிற காலம் விட்டது. ஏன்னா அந்த திஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகக்கூடாதபடிக்கு, அப்ப கீழ்ப்படியானால விழுந்து போகாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க நம்ம என்ன பண்ண வேண்டுமா? கீழ்ப்படியாதனால விழுந்து போகாதபடிக்கு நம்ம மிகவும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. 1 Peter 1st chapter 1:14-15. 2 வசனம் வாசித்து முடிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல், நாம ஒரு காலத்துல அறியாம தான் இருந்தோம், பாவம் செய்து கொண்டு இருந்தோம். வசனத்தை அதிகமா ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை, அறியாம இருந்தோம். ஆனா முன்னே அப்படிதான் இருந்தோம். அறியாமனால நம்ம இச்சையின்படி நம்ம இருந்தோம். ஆனா இனி நடக்க கூடாது, இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து இனி எப்படி இருக்க வேண்டுமா? அன்னைக்கு அப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு இப்படி இருக்க கூடாது. கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து என்ன பண்ண வேண்டுமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. அப்ப தேவனை தரிசிக்க, இயேசு கிறிஸ்து தரிசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு விஷயத்தை மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் நம்முடைய சொல், செயல், பார்வை, நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நாம பார்த்த படிப்பினை, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியம்னாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போலவே ஒருவருடைய கீழ்ப்படியதுனாலே அநேகர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போ
ஒரு மனுஷன் பாவம் செய்தான், ஆதாம் மூலமாக பாவம் உள்ளே பிரவேசித்தது. கீழ்ப்படியாதனாலதான் பாவம் உள்ள வந்தது. எல்லாருக்குள்ளும் பாவம் வந்தது. ஆனா ஒருவருடைய கீழ்ப்படிதல, இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதனாலே, சிலுவையில் மரண பரிதம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய கீழ்ப்படிதனாலே நாம் எல்லோரும் இன்னைக்கு நீதிமானாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஏசப்பா கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ யாராரும் ஒருத்தர் இந்த வசனத்துக்காக ஒப்பு கொடுத்து ஒரு முடிவு ஜெபத்தை செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது ஜெபிக்கிறீங்களா? ஒரு முடிவு பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, உண்மை போற்றுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அற்புதமான 1 மணி நேரத்தை எங்களுக்கு கொடுத்து, இதோ இந்த மாமிச சிந்தனை இல்லாமல் இந்த உலக ரீதியாக பல விஷயங்கள் எங்களை இடையூறு செய்யாமல் முழுமையாக எங்கள் இருதயத்தை ஆவியின் கனியாக மாற்றி எங்கள் மனதை முழுமையாக இந்த தாசனை மறைத்து நீங்க பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் இருதயத்தை செலுத்த மிக கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா, இதோ இந்த வசனத்திலே ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிதலை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் இந்த வீட்டு சபை கூடுகையில் சேர்ந்ததற்கு பிறகு ஆண்டவரை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் படித்து அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, அதில் நாங்கள் முழுமையாக மகிழ்ச்சி அடைகின்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அப்பா, ஆனால் இன்னும் நாங்கள் பரிபூரணமாக மனம் திரும்பாமல் இன்னும் பாவத்திலேயே விழுந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, இன்னும் பாவத்திலே நாங்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பா, ஆமா ஆண்டவரே, இதோ இந்த பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் பல பொருளாசைக்கு அடிமையாகாமல், டிவி பார்ப்பதுக்கோ இல்ல மற்ற ஆசைகளுக்கோ நாங்கள் எங்கள் இருதயத்தினை செலுத்தாமல், இதோ வசனம் எங்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது, இயேசப்பாவை முழுமையாகவே பரிபூரணமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவரும் எங்களுக்காகவே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மனித சாயலாக வாழ்ந்தால் கூட பரிபூரணமாக 100% பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த கீழ்ப்படிதலோடு இயேசுவின் சாயலாக இருக்கின்ற நாங்கள் முழுமையாக நாங்கள் கீழ்ப்படுகின்றோமா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இன்னும் முழுமையான பரிபூரணமாக கீழ்ப்படிதலை விட்டு நாங்கள் விலகி இருக்கின்றோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, பாவத்திற்கு விடுதலையாக்கி நீதிக்கு அடிமையாக நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா. ஆம் ஆண்டவரே, யோனாவுக்கு 3 நாள் மீனின் வயிற்றிலே நெருக்கடி வந்தபோதுதான் அவர் மனம் திரும்பினார். அப்பொழுதுதான் நினிவே நகருக்கு சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுக்கு எப்பொழுது வியாதி வருகின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் இறைவனின் வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, மற்ற நேரத்திலே நாங்கள் இந்த உலக ரீதியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது, பொருளாசை வழியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாங்கள் இறைவனின் வார்த்தையை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, வியாதி என்ற நெருக்கடி வரும் பொழுதுதான் நாங்கள் இறைவனின் வார்த்தையை பின்பற்ற வேண்டும், மனமாற வேண்டும் என்று மன உறுதியோடு இருக்கணும். அப்பா, அப்படி இல்லாமல் ஆண்டவரே, இது தினந்தோறும் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இயேசுவின் வார்த்தைகளை நாங்கள் எங்கள் சொல்லின் மூலமாகவும் எங்கள் செயலின் மூலமாகவும் எங்கள் பார்வையின் மூலமாகவும் நாங்கள் வெளி காண்பிக்க வேண்டும். அப்பா, அது நற்கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்பா, அப்பொழுது எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் மனைவி, குழந்தைகள், மற்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் எங்களை பார்க்கின்றார்களோ, எங்கள் நற்கிரிகள் பார்க்கும் பொழுது அவர்கள் மனம் மாறுதலுக்கு தூண்டப்படுகின்றார்கள். அப்பா, அப்படிதான் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை உமது பக்கம், இறைவார்த்தையின் பக்கம் திரும்புவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அப்பா, அந்த விதத்திலே ஆண்டவரே எசப்பா, இதோ இந்த வருகின்ற நாட்களிலே நாங்கள் இந்த இறை வார்த்தைகளை தினந்தோறும் படிக்க வேண்டும். அப்பா, ஆனால் கை கொள்ளாமல் இன்னும் பாவத்திலே விழுந்து மடிந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவனின் பிள்ளைகளாக மாறியிருக்க நாங்கள் இறை வார்த்தையை தினந்தோறும் பின்பற்ற வேண்டும். அப்பா, நாங்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களில் எந்த இடையூறுகள் வந்தாலும், உலக ரீதியாக தீய சக்திகள் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக எவ்வளவு தீய நாட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இறைவனின் வார்த்தையை மட்டும் விட்டு விலகி விடாமல் ஆண்டவரே, உண்மை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிக்கு அடிமையான பிள்ளைகளாக
தேவனின் வார்த்தைகளுக்கு அடிமையான பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த கிருபையை தருவீங்க. எந்த நெருக்கடியிலும் ஆண்டவரே, நீங்கள் இயேசுவின் வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஒளியாக இருக்கும் என் நம்பிக்கையோடு இருளின் பிள்ளைகளாக இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. இதோ ஆண்டவரே, இயேசு என்ற கண்மலையில் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட அந்த வீடை போல ஆண்டவரே, இயேசுவே கண்மலை என்று நாங்கள் இறை வார்த்தையில் அஸ்திவாரம் வலுவாக இருப்பவர்களாக கட்டப்பட்டு இருக்க வேண்டும் அப்பா. இதோ மணல் வீட்டில் கட்டப்பட்ட வீடாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த இறைவார்த்தையில் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் அப்பா. இதோ முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனங்கள் கூறுகின்றதப்பா. அதன்படி நாங்கள் பின்பற்றக்கூடிய அந்த தகுதியை தந்து இயேசுவின் பிள்ளையாக இனிவரும் நாட்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவீர். இந்த கூடுகைகளை பங்கு பெற்ற அனைத்து சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விசுவாசத்தில் அவர்கள் வலுவூண்டு வாழ கிருபை தருவீங்க. இவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாகவே இனி வரும் நாட்கள் வாழக்கூடிய வாக்கியத்தை தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென். Praise the Lord, brother, sister. Thank you, brother, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Amen. Praise the Lord, sir. Amen. Praise the Lord, brother, sister. Praise the Lord.